விட்னஸ் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பி.வி. சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற கல்வன் அந்த படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய டீசர் வரும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு கும்கியோட பார்ட் 2-ஆ இருக்குமோ, இல்லை காடன் படத்தினுடைய பார்ட் 2-ஆ இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. ஏன்னா படத்துல நிறைய அந்த யானை சீன்கள்லாம் வச்சு நிறைய காட்டியிருந்தாங்க. ஸோ அதனால இது கும்கியோட பார்ட் 2-ஆ இருக்கலாம், இல்லை காடனோட பார்ட் 2-ஆ இருக்கலாம், அது அந்த படத்தோட சாயலாக இந்த படம் இருக்கும் அப்படின்லாம் எல்லாமே கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நீங்க டீசர் போய் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை தான் எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனா இந்த படம் அந்த மாதிரி படம் கிடையாது. இது டோட்டலி ஒரு காமெடி, ரொமான்ஸ், எமோஷனலான ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம். ஓகே, இப்போ இந்த படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ஜிவி பிரகாஷும் தீனா அவர்களும் அவங்களுடைய ஏரியா சத்தியமங்கலம் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்கு. ஸோ அந்த கிராமத்துல அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் களவாண்டி திருடி வித்து சாப்பிட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல கதாநாயகன இவனா வீட்டுக்கே போய் அவர் வீட்டிலேயே போய் களவாண்டுறாரு. திருடும் போது போய் மாட்டிக்கிறாரு. ஸோ மாட்டிக்கிட்டோடனே வழக்கம் போல ஹீரோக்கு என்ன வரும், லவ் வரும்ல. ஸோ லவ் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவை அவர் தன்னுடைய தாத்தாவா தத்தெடுக்கிறாரு. ஸோ அவர் ஏன் அவர் தாத்தாவா தத்தெடுக்கிறாரு, அவர் தாத்தாவா தத்தெடுக்க அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இந்த இவனா ஜிவி பிரகாஷ் காதல் ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த கல்வன் படத்தினுடைய ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷனுடைய ஆக்டிங் ஓகே தான். ரொம்ப பழைய படங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மெருகேற்றி நடிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சும்மா செட்டிலாக நடிச்சுட்டு போயிருக்காரு. நார்மலாக செட்டிலாக நடிச்சுட்டு போயிருக்காரு. இவனா கதாபாத்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க பழைய கதாநாயகிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு 2 பாட்டுக்கு வருவாங்க, 2-3 சீனுக்கு வருவாங்க. அப்படியே அவ்வளோதான், ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க, ஹீரோ அடிக்கும் போது கத்துவாங்க, அவ்வளோதான், அவங்களுடைய வேலையே முடிஞ்சிடும். பட் அந்த மாதிரி இவனாக்கு கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி எழுதலை. நல்லாவே அவங்களுடைய கதாபாத்திரம் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. கதை முழுவதுமே அந்த இவனா கேரக்டர் கூடவே டிராவல் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதாநாயகி கேரக்டர் படம் முழுக்க வருது அப்படின்றது நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா, படம் கொஞ்சம் காமெடியும் கொஞ்சம் ரொமான்டிக்கும் கலந்து தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா இருக்குதோ, சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னுமே கொஞ்சம் நல்லா பெட்டரா வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆகட்டும், ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே கொண்டு ஒரு இன்ட்ரோல் பிளாக் கரெக்டா நிப்பாட்டிருப்பாங்க. இன்ட்ரோல் சீன் விடுவாங்க. அந்த இடைவேளை சீன்ல பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. உண்மையிலே டாக்டர் பி.வி. சங்கருக்கு உண்மையிலே நம்ம ஒரு பாராட்டு கொடுத்துதான் ஆகணும். அந்த அளவுக்கு பக்காவா திரைக்கதை எழுதி உங்களை செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து பக்காவா உங்களை உட்கார வச்சிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்கே கொண்டு போகும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை இவர் கரெக்டான முறையில் செட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை விட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னதான் படத்துல ஜிவி பிரகாஷ் இருக்காரு, இவனா இருக்காங்க, பி.வி. சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரைட்டு. அதெல்லாம் இல்லாம படத்துல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் தான். எல்லா நடிகனுடைய ஆக்டிங்கவே தூக்கி சாப்பிட்டு பக்காவான செட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸை பாரதி ராஜா சார் கொடுத்துருக்காரு. மெயினா நீங்க சொல்ல வரணும் அப்படின்னு என்ன சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சின்ன சின்ன அந்த ஒரு கண் அசைவிலே அந்த சீனை கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ நிறைய டைலாக் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன அசைவு, சின்ன சின்ன ஒரு சிரிப்பு, அதுலேயே அவருடைய நடிப்புகளை மொத்தமாகவே வெளிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீன்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த புளியை துரத்துற சீன் அதெல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு மாசான கிளாஸான ஒரு நடிப்பை பாரதி ராஜா கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் வயசுக்கு அந்த செட்டில் என்ன பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டா இந்த படத்தில் பாரதி ராஜா சார் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜா சார் உள்ள இல்லை, அவரை எடுத்துட்டோம் அப்படின்னா படம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய பில்லரே யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த யானை காட்டுற சீன், இந்த புளியை காட்டுற சீன்லாம் கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யானையை காட்டுற சீன் கூட ஓரளவுக்கு ஓகே தான். அதில் ஒன்று கிராஃபிக்ஸ் ஒன்றும் அவ்வளோவா தெரியலை. ஆனால் இந்த புலி இதெல்லாம் காட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு டம்மி புலி, ஏதோ ஒரு பொம்மை புலி மாதிரி தான் தெரியுது. ஸோ அது அந்த அளவுக்கு கரெக்டாக பிக்சரைசேஷன் பண்ணலையோ, கரெக்டாக படத்தில் கொண்டு வரலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது.
அடுத்தபடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீனா, நம்ம கலக்க போகுது யாரு, தீனா வந்து இந்த படத்தில் இருக்காரு. ஃபுல்லாகவே ஹீரோ கூட ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணுவார். அவருடைய அந்த டைமிங் காமெடிஸ்லாம் வந்து நிறைய இடத்துலவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10 இடத்துல வந்து ஒரு கவுண்டர் டைலாக் போடுறாரு அப்படின்னா ஒரு 8 இடத்துலயாவது நீங்கள் வந்து சிரிச்சிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடி டைமிங் வந்து ரொம்பவுமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த தீனா வந்து அந்த காமெடியன்றதை தாண்டி ஒரு கதாபாத்திர நடிகராகவுமே வராரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தீனா வந்து இனி வரும் படங்கள்ல வந்து அந்த காமெடி ரோலா மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திர ரோலும் பண்ணாருன்னா இன்னுமே வந்து அவர் வந்து ஒரு பெஸ்டா வந்து தெரிவாரு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பின்னணி இசையும் சாங்ஸும் வந்து ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக போட்டிருக்காங்க. ரேவா வந்து படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போட்டிருக்காரு. பாடல்கள் எல்லாமே வந்து ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. ஜிவி பிரகாஷோட பாடல்கள் வந்து அந்த கருவாச்சிய சாங் மட்டும்தான் ஓரளவுக்கு கேட்கும்படியா இருக்கு. மற்ற இந்த சாங்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக், ரேவாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சீனை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உண்மையிலேயே வந்து அருமையா இருந்துச்சு. எல்லாமே ப்ளஸ்ஸாக சொல்கிறப்ப மைனஸ் எதுவுமே இல்லைன்னா மைனஸ் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ரொமாட்டிக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக், பாரதி ராஜா சார் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இன்டர்வல் பிளாக்ல நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் உட்காந்துருக்கீங்களோ அதுக்கு அப்படியே கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் அது அடுத்து என்னென்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து திரைக்கதை வந்து அதில் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸை நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு பரபரப்போட ஒரு பதட்டத்தோட வந்து மைண்ட் செட் பண்ணி உங்களை உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டைரக்ஷன் நல்லா தான் இருக்கு. பி.வி. சங்கருடைய முதல் படம் இது. பி.வி. சங்கர் தான் வந்து ராட்சசன் படத்தினுடைய கேமராமேன். அவர் தான். ஸோ கேமராமேன் இந்த படத்துக்கும் அவர் தான் கேமராமேன். ஸோ அவரே தான் டைரக்ஷனும். அவருடைய முதல் படம். ஆனால் முதல் படம் மாதிரியே வந்து தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை ஃபேமிலியோட போய் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் போகிறோம் சம்மர் லீவுப்பா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா உங்களை கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு பண்ணி தான் வந்து உங்களை அனுப்பும். ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு தரமான படம் தான். ரொம்ப வந்து பிலோ ஆவரேஜ்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து தரமான படம் தான் இந்த கல்வன் படம். ஸோ சம்மர் சீசன் வந்து இன்னுமே போயிட்டே இருக்குது. வெயிலுடைய தாக்கங்கள் வந்து இன்னுமே அதிகமாகிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமாக வந்து தண்ணி குடிங்க, தண்ணி பழம் சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து உடம்புல எடுத்துக்கிட்டே இருங்க. வெயில் காலத்துக்கு அதிகமாக வந்து வெளியில் யாரும் அலைய வேணாம். சம்மரில் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி இது மாதிரியான இன்னொரு புது படத்தில் வந்து அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது தமிழ் சக்தி. பாய்.